நேர்மையும் எளிமையும் தான் கம்யூனிஸ்டினுடைய நற்பண்புகள். ஒரு கம்யூனிஸ்டுக்கான இலக்கணம் நேர்மையாக இருப்பதும் எளிமையாக இருப்பதும் தான். எல்லா கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளாக இல்லை. செல்வ செழிப்பில் மிதக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவே நீங்கள் நின்று கம்யூனிசம் பேச வேண்டும். இந்த ஏழையையும் இந்த பாழையையும் இந்த அனாதையையும் இந்த அகதியையும் அவன் சிந்தித்து சிந்தித்து இவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறார் போல் நீங்கள் அவர்கள் நடுவில் பேச வேண்டும். ஆனால் இன்றைய மண்ணில் அந்த காந்தியும் காமராஜரும் சேர்ந்து செய்த கலவையாக என் கண் முன்னால் இருக்கிற ஒரே மனிதன் வியந்து போனேன். இப்படிப்பட்ட இவர்கள் தான் எனக்கு ரோல் மாடல்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை கடைசியாக என் கண் முன்னாலே காட்சி தருபவர் இவர் என்கிற காரணத்தினாலேதான் காந்திய சகாப்தத்தின் கடைசி கருணை நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் என்று ஒரு அபூர்வமான யோகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பற்றி நாள் முழுக்க பேசலாம். பேசினாலும் இந்த மண்ணில் நீங்கள் யாரும் அதன்படி வாழப்போவது கிடையாது. கலீஃபாக்களின் ஆட்சி என்றால் என்ன? பொது சொத்திலே இருந்து ஒரு செப்பு காசை கூட தனக்கென்று தேடிக்கொள்ளாமல் வாழுகிற அற வாழ்க்கை உள்ள அரசியல்வாதிகள். அது போன்ற அரசியல்வாதிகள் இல்லை. எனக்கு ஒரு வீடு கூட, ஒரு 600 சதுரடி சொத்து கூட நீங்கள் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் சேர்க்கவில்லையே என்று என் மனைவி சொல்லுகிற பொழுது நான் காட்டுகிற ஒரே மனிதன் யார்? ஐயாவைத்தான் காட்டுகிறேன். இந்த அரங்கத்திற்குள் நான் நுழைந்த பொழுது மிகச்சரியாக 84 பேர் இருந்தார்கள். இப்பொழுது நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அந்த 84 பேரில் 17 பேர் சென்று விட்டார்கள். ஒரு இப்படி ஓர் அற்புதமான ஒரு மகத்தான மனிதனுடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்ட ஒரு நூலை வெளியிடுகிற பொழுது ஊரே திரண்டு வந்திருக்க வேண்டாமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் இதை ஒரு மாபெரும் விழாவாக உருவாக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த அரங்கத்திற்குள்ளே வந்து இந்த அரங்கம் ததும்பி வடியக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்க வேண்டாமா? இதுதான் தமிழர். அதனாலே தான் பாரதி சொன்னான், விதியே விதியே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று. நல்லவர்களை போற்றுகின்ற உள்ளமே இல்லாதவன் தமிழன். எந்த நல்லவர்களை போற்றவும் தெரியாது, எந்த நன்மையை நோக்கி நடக்கவும் தெரியாது. தவறான மனிதர்களுக்கு பின்னால் செல்வதையே தங்கள் வாழ்வாக மேற்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவே வாழ்வதை விட ஒரு மோசமான சாபம் உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று பலகாலமாக நெஞ்சுக்குள் வருந்துபவன். 95 வயதான நிலையில் ஐயா அவர்களை இங்கே உட்கார வைத்து கொண்டு 3 மணி நேரம் அவரை வருத்துவது என்பது கூட எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. நண்பர்களே, இந்த புத்தகத்தை நீங்கள் அத்தனை பேரும் வாசிக்க வேண்டும். நான் முழுமையாக இந்த புத்தகத்தை வாசித்தேன். என்னை பொறுத்தவரையில் அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு செய்தியும் புதிய செய்தி அல்ல. ஐயா அவர்களை பற்றி சொல்வதென்றால் அந்த புத்தகத்திற்குள்ளே இருக்கின்ற செய்திகளை சொல்வதை விட 2 செய்திகளை உங்களிடம் நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். என் அனுபவம் சார்ந்து இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் நான் 71 இலையுதிர் காலங்களை சந்தித்து விட்டவன். 50 ஆண்டுகளுக்கு மேல் அரசியல் உலகத்தில் தொடர்ந்து இடையறாமல் சுழன்று கொண்டே இருப்பவன். இந்த 71 வயதில் நான் எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ தலைவர்களோடு பழகியிருக்கிறேன். ஆனால் என் வாழ்வில் நான் சந்தித்த 2 அதிசய மனிதர்கள் குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். 2 அதிசய மனிதர்கள். பல தலைவர்களோடு நெருக்கமாக பழகியவன் நான். இலக்கிய உலகத்திலும் ஆன்மீக தளத்திலும் அரசியல் களத்திலும் எத்தனையோ மனிதர்களை எத்தனையோ தலைவர்களை சந்தித்தவன் நான். ஆனால் 2 பேர்தான் என்னுடைய வாழ்வில் நான் கண்டு வியந்த அதிசயமான மனிதர்கள்.
அந்த இருவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிறவியில் எனக்கு கிடைத்தது என்பதுதான் நான் பெற்ற பெரும் பேர். ஐயா அவர்களை பற்றி சொல்வதற்கு முன்பு, அந்த இருவரில் ஒருவர் ஐயா, அதில் இரண்டு கருத்துக்கு இடம் இல்லை. இன்னொருவர் யார் என்பதையும் உங்களிடம் சொல்ல வேண்டும். இது போன்ற நல்லவர்கள் கூடியிருக்கிற இடத்திலாவது அந்த ஒரு நல்ல மனிதனை நினைக்க வேண்டும். வ.உ.சியை பற்றி உங்களுக்கு தெரியும். வ.உ.சி அவர்கள் செக்கெடுத்த செம்மல். ஒரு பிறவியில் 2 ஆயுள் தண்டனைகளை ஏக காலத்தில் பெற்று 4½ ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாச கொடுமைகள் அனைத்தையும் அனுபவித்து, அதற்கு பிறகு ஏழ்மையில் உழன்று சிந்தாதிரிப்பேட்டையில் எண்ணெய் கடை வைத்து, இந்த எண்ணெய் கடையை லாபகரமாக நடத்த தெரியாமல் அதை மூடிவிட்டு, நான் பிறந்த பெரம்பூரில் மளிகை கடை வைத்து, அந்த மளிகை கடையையும் சிறப்பாக நடத்த தெரியாமல் அதையும் மூடிவிட்டு, தான் வழக்கறிஞராக வாதாடக்கூடிய அந்த வாய்ப்பை வெள்ளைக்காரனும் இழந்துவிட்ட நிலையில் அவர் மீது கருணை கொண்டு வாலிஸ் என்கிற வெள்ளைக்காரன் மீண்டும் அந்த கிரெடென்ஷியல் என்று சொல்லுவோம், அந்த வழக்கறிஞருக்கான சன்னத்தை திரும்ப கொடுத்தார். அதற்கு பிறகுதான் அவர் கோவில்பட்டியிலே போய் வழக்காட முயன்றார். அதிலும் பெருவெற்றியை அவர் பிறகு பெறவில்லை, அது வேறு. ஆனால் அப்படி ஒரு வெள்ளைக்காரன் தனக்கு மறுவாழ்வை கொடுத்ததற்காக அந்த நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் தன்னுடைய கடைசி மகனுக்கு வாலீஸ்வரன் என்று பெயர் வைத்தார். நான் இந்த தேசத்திற்காக உழைத்த மகத்தான மனிதர்களை பற்றி இன்றைய இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் கோவையில் ஒரு பெரிய அரங்கத்தில் மாணவியரை மட்டும் வரவழைத்து அமரச் செய்து 2 மணி நேரத்திற்கு மேல் அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் நான் பேசினேன். அதுபோன்று 12 தலைவர்களை, காந்தி தொடங்கி காமராஜர் வரை, ஜீவா உட்பட, பெரியார் உட்பட 12 தலைவர்களை பற்றி ஒரு ஆண்டு முழுவதும் 12 மாதங்கள் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பேசினேன். 5 மணிக்கே அமர்வதற்கு ஒரு இடம் இருக்காது. அத்தனை மாணவியர்களும் அங்கே குழுமியிருப்பார்கள். இடம் கிடைக்காத அந்த பிள்ளைகள் அழுக்கு படிந்து விடுமே என்பதை கூட நினைக்காமல் படிகளிலெல்லாம் அமர்ந்திருப்பார்கள். வேறு யாரும் பேச மாட்டார்கள். 5:30க்கு நிகழ்ச்சி தொடங்கும். தமிழருவி மணியன் இன்று இந்த தலைப்பில் பேசுவார் என்பார்கள். சில நேரங்களில் 2 மணி நேரம், சில நேரம் 3 மணி நேரம் கூட பேசியிருக்கிறேன். அப்படி பேசுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனை பற்றி பேசுகிற நிலையில் அந்த மனிதருடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் இருந்தால் அவரை வரவழைத்து அவருடைய முன்னிலையில் அதை பேசுவது என்று முடிவெடுத்தோம். அப்படி ஒவ்வொருவராக நான் பேசினேன். வ.உ.சியை பற்றி பேசுகிற பொழுது நான் சொன்னேன், வ.உ.சியின் கடைசி மகன் வாலீஸ்வரன் திண்டுக்கல்லில் இருக்கிறார். வயது முதிர்ந்த நிலையில் அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்று திண்டுக்கல்லில் இருக்கிறார். அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், அவரை வைத்துக்கொண்டு நாம் வ.உ.சியை பற்றி பேசலாம் என்றேன். கோவையிலே இருந்து 5 இளைஞர்கள் அவரை சந்திப்பதற்காக திண்டுக்கல்லுக்கு சென்றார்கள். புரிந்து கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் எலும்போடும் நரம்போடும் சதையோடும் வாழ்ந்த பொழுதும் அவர்களை அங்கீகரிக்க மறுத்தது மட்டுமல்ல, அவர்கள் பற்றி சிறிதளவும் சிந்திக்காமலேயே அவர்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 5 இளைஞர்கள் சென்று திண்டுக்கல்லில் அவரை சந்தித்து, இது மாதிரி தமிழருவி மணியன் ஐயாவை பற்றி பேசப் போகிறார், நீங்கள் அதற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார், அன்பு கூர்ந்து வர வேண்டும் என்று சொன்னதும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வருகிறேன் என்றார். ஐயா, உங்களை நாங்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து காரில் அழைத்து கொண்டு செல்வோம். நிகழ்ச்சி முடிந்ததும் மீண்டும் காரில் உங்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து விடுவோம். பயண களைப்பு இல்லாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்னார். உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு வேறு வேலை எதுவும் கிடையாதா என்று. 5 இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், வேறு வேலை எதுவும் கிடையாது. ஏனையா அப்படி கேட்கிறீர்கள்? கோவையிலிருந்து திண்டுக்கல்லுக்கு ஒரு முறை வருவது, என்னை அழைத்து கொண்டு ஒரு முறை கோவைக்கு செல்வது, நிகழ்ச்சி முடிந்த பிறகு கோவையிலே இருந்து மீண்டும் என்னை கொண்டு வந்து திண்டுக்கல்லில் விடுவது,
திண்டுக்கல்லில் விட்ட பிறகு மீண்டும் கோவைக்கு செல்வது தேவையா? இந்த திண்டுக்கல்லிலே இருந்து கோவைக்குத்தான் அரசு பேருந்து வருகிறதே. எனவே நீங்கள் யாரும் என்னை அழைத்து கொண்டு செல்வதற்கு வருவதாக இருந்தால் நான் வரமாட்டேன். நீங்கள் பேருந்தில் நான் வருகிறேன், பேருந்து நிலையத்தில் என்னை நீங்கள் அழைத்து கொண்டால் போதும் என்று சொன்னார். பேருந்தில் தான் வந்தார். வந்தவர் அன்னபூர்ணா ஹோட்டலில் என்னுடைய அறைக்கு பக்கத்து அறையில் அவரை தங்கச் செய்து தங்கினார். அவரோடு சேர்ந்து இளைஞர்கள் அத்துணை வேறும் உணவு உண்ண வேண்டும் என்று விரும்பினார். நான் அவரிடம் சென்று அந்த செய்தியை தெரிவித்தேன். உடனே அவர் சொன்னார், மன்னிக்க வேண்டும் மணியன், நான் வீட்டிலிருந்து வருகிற பொழுதே என் மனைவி சமைத்து கொடுத்த தயிர் சாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் அதைத்தான் சாப்பிடுவேன் என்றார். ஐயா, இன்று ஒரு நாள் அந்த தயிர் சாதத்தை வேறு யாருக்காவது கொடுத்து விடுவோம், எங்கள் அனைவரோடும் சேர்ந்து நீங்கள் உண்டால் நாங்கள் மகிழ்வோம் என்று. இல்லை இல்லை, அன்போடு சமைத்த என் மனைவியை நான் அவமதிக்க விரும்பவில்லை, எனவே நான் அதைத்தான் சாப்பிடுவேன், நீங்கள் சென்று உங்கள் வேலையை பாருங்கள் என்றார். அதற்கு பிறகு அவர் வந்தார், அமர்ந்து முழு உரையையும் கேட்டார். என் தந்தை குறித்து எனக்கே தெரியாத தகவல்களையெல்லாம் எப்படி நீங்கள் தேடி தேடி பேசினீர்கள் என்று நெகிழ்ந்து போனார். பிறகு ஒன்றை சொன்னார், எப்பொழுதுமே தண்டனை வழங்குகிற பொழுது கன்சிக்யூட்டிவாக இருப்பது என்பது ஒன்று, கன்கரண்டாக இருப்பது என்பது ஒன்று. ஏக காலத்தில் தண்டனை அனுபவிப்பது என்பது ஒன்று, ஒரு தண்டனை காலம் முடிந்து இன்னொரு தண்டனை காலமாக அனுபவிப்பது என்பது இன்னொன்று. நீங்கள் உங்கள் பேச்சில் ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்றார். என்னையா தவறு என்றேன். நான் முடிந்த வரையில் எந்த தவறான தகவலையும் தந்துவிடக்கூடாது என்பதை தவமாக ஏற்றுக்கொண்டிருப்பவன், என்ன தவறு நான் செய்ததாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்றேன். நீங்கள் ஒரு ஜன்மத்தில் 2 ஜன்ம தண்டனையை பெற்றார், 40 ஆண்டு கால ஜன்ம தண்டனையை பின்ஹே என்கிற இரக்கமற்ற வெள்ளைக்கார நீதிபதி கொடுத்தான் என்று சொன்னீர்களே, அது தவறு என்றார். என்னையா சொல்கிறீர்கள்? ஆமாம், ஒரே நேரத்தில் 2 ஜன்ம தண்டனை என்கிற பொழுது அவருக்கு வழங்கப்பட்டது 20 ஆண்டு கால ஜன்ம தண்டனை தான். 20 ஆண்டு கால தண்டனை வழங்கினார்கள். அதில் 4.5 ஆண்டு காலம் அவர் கண்ணனூர் சிறை வரை இருந்துவிட்டு வெளியே வந்தார் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, 10 நாள் சிறையில் இருந்தவனே 10 வருடம் சிறையில் இருந்தது போல ஒரு பாவனையை காட்டுகிற பொழுது, நீங்கள் 2 ஜன்ம தண்டனையை அவர் பெற்றார், 40 ஆண்டு கால தண்டனையை பெற்றார் என்று மாப்போசி மேடைதோறும் முழங்கியதை நான் பள்ளி பருவத்திலேயே கேட்டிருக்கிறேன். சிதம்பரம் பிள்ளையை பற்றி எழுதிய பல்வேறு புத்தகங்களில் இதுதான் ஐயா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றேன். இனி அப்படி சொல்லாதீர்கள், இல்லாததை ஒருபோதும் சொல்லக்கூடாது. என்னுடைய தந்தையாக இருந்தால் நான் சொன்னேன், ஒரு காவிய நாயகனாக ஒருவரை ஏற்றி போற்றுகிற பொழுது கொஞ்சம் கூடுதலாக அவர் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் வரக்கூடிய வகையில் சொல்லுவது என்பது மரபு என்றேன். அந்த மரபை தயவு செய்து என் தந்தை விவகாரத்தில் நீங்கள் ஒருபோதும் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னவர் அவர். அவர் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த பொழுது அவர் இதே செக்ரட்டேரியட்டில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்தார். வஉசியின் மகன் இங்கே அதிகாரியாக இருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து கொண்ட எம்ஜிஆர் அவரோடு தொடர்பு கொண்டு ராமாவரம் தோட்டத்தில் வந்து என்னை சந்தியுங்கள் என்று அழைத்தார். ஐயா, எதற்காக உங்களை சந்திக்க வேண்டும் என்று இவர் கேட்டார். இல்லை, நீங்கள் வஉசி மகன் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு நான் பதவி உயர்வு தர விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது, மன்னியுங்கள் ஐயா, எனக்கு மேலே இருக்க வேண்டியவர் முறையாக பெறக்கூடிய பதவி உயர்வை மறுத்துவிட்டு அந்த பதவியை நான் அடைவது என்பது எந்த வகையிலும் என் தந்தைக்கு சிறப்பை தேடித் தருகிற செயலாக இருக்காது, என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். இதைவிட காலையில் தினமணியை எடுத்து நான் படிக்கிறேன். இதற்கு பிறகு அப்பொழுது நாகமலைக்கு வந்து விட்டார் அவர். திண்டுக்கல்லிலிருந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்க நாகமலையில் குடியிருந்தார். நாகமலையில் இருந்த அவரிடம் நான் தொடர்பு கொண்டு அடிக்கடி பேசுவேன். அவரும் எனக்கு பல கடிதங்களை எழுதியிருக்கிறார். ஒரு நாள் காலையில் தினமணியை எடுத்து பார்த்தால் வஉசியுடைய கொள்ளு பேத்தி இருப்பதற்கு கூட இடமில்லாமல் மதுரையில் அவரும் அவருடைய கணவரும் சித்தாள் வேலை செய்து சாலை ஓரத்தில் படுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்திருந்தது.
அப்பொழுது நான் திட்ட கமிஷனில் உறுப்பினராக இருந்தேன். உடனே முதல்வராக இருந்த கலைஞரோடு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா, இப்படி தினமணியில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் உடனடியாக அவர்கள் தங்குவதற்கு ஒரு வீடு கொடுத்தால் நல்லது என்று சொன்னேன். உடனே கலைஞர் சொன்னார், மணியன், நீங்கள் சொல்வதற்கு முன்பே தினமணியில் நான் அதை படித்து விட்டேன். நான் அவரிடம் பேசும் பொழுது மணி 6:30. அதற்கு முன்பே நான் அதை படித்து விட்டேன். உடனே மாவட்ட ஆட்சியரோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அரசு வீட்டில் ஒன்றை வழங்கும்படி நான் கட்டளையும் கொடுத்து விட்டேன், ஆணையும் பிறப்பித்து விட்டேன் என்று சொன்ன பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு நான் நம்முடைய வாலீஸ்வரன் ஐயாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இதே மாதிரி காமராஜருடைய தங்கை மகளுக்கு நேர்ந்ததை நக்கீரனில் தான் நம்முடைய கோபால் எழுதினார். கோபால் எழுதியதை படித்துவிட்டு நடிகர் சிவகுமார் அவர்கள் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என்னையா காங்கிரஸ்காரர்கள் நீங்கள் எல்லாம், என்ன காமராஜ் பக்தர்கள் நீங்கள் எல்லாம் என்று ரொம்ப கோபமாக கேட்டார். என்ன திடீரென்று காமராஜ் மீதும் காமராஜ் தொண்டர்கள் மீதும் உங்களுக்கு கோபம் என்றேன். காமராஜுடைய சொந்த சகோதரியின் மகள் இருக்க இடமில்லாமல் இருட்டறையிலே இருப்பதாக நக்கீரன் பத்திரிகையில் போட்டிருக்கிறான், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றார். இந்த செய்தி கிடைத்த அடுத்த நிமிடமே என்னிடம் என் வங்கியில் சேமிப்பில் இருந்த 6000 ரூபாயை எடுத்துக்கொண்டு உடனடியாக நான் கோவைக்கு சென்று நண்பர்களை சந்தித்து 3 லட்சம் ரூபாய் அந்த ஒரே நாளில் நண்பர்களிடம் திரட்டி அந்த 3 லட்சம் ரூபாயை அந்த அம்மையாரை வரவழைத்து கோபாலைத்தான் கொடுக்க வைத்தோம் கோவையில். எனவே அது போன்று செய்யலாம் என்று ஐயாவுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு வாலீஸ்வரன் ஐயாவுன்னு சொன்னேன். ஐயா, உங்களுடைய வஉசி ஐயாவுடைய கொள்ளு பேத்தி இப்படி சாலை ஓரத்தில் இருக்கிறார்களாமே, நான் ஓரளவுக்கு நண்பர்களிடம் நிதி திரட்டி கொடுக்கலாமா என்றேன். இந்த நிமிடம் வரை என்னால் மறக்க முடியாது, இறக்கும் வரை என்னால் மறக்க முடியாது. அவர் ஒரு வரி சொன்னார், மணியன், வஉசியின் குடும்பத்திற்கு ஏழ்மை என்பது பழகி போனது, அது குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றார். அது குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றார். அப்படி ஒரு மனிதனை நான் பார்த்தேன். ஒரு மனிதன் ஆயிற்றா, இன்னொரு மனிதன் தான் நம் எதிரிலே அமர்ந்திருக்கிற ஐயா நல்லக்கண்ணன். அவரை பற்றி நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். இந்த புத்தகத்தில் கூட ஐயாசாமி ஒரு வரி அங்கே குறிப்பிட்டிருக்கிறார், நேர்மையும் எளிமையும் தான் கம்யூனிஸ்டினுடைய நற்பண்புகள். ஒரு கம்யூனிஸ்டுக்கான இலக்கணம் நேர்மையாக இருப்பதும் எளிமையாக இருப்பதும் தான். நான் சொல்வதற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். 2 கம்யூனிஸ்ட் பிரமுகருடைய வீட்டு திருமணங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதானி அம்பானி வீட்டு திருமணம் போல நடந்திருக்கிறது. அவர்களும் கம்யூனிஸ்டுகள் தான். அவர்களும் கம்யூனிஸ்டுகளாக இருந்து சட்டமன்றம் சென்றவர்கள் தான். அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லா கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளாக இல்லை. எல்லா கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் அரங்கம் நிரம்பி வழிய வேண்டுமே. எனவே நேர்மையும் எளிமையும் நிறைந்தவர்களாக இருப்பவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அதனாலே தான் ஒரு நல்லக்கண்ண ஐயா என்கிற பொழுது நமக்கு காணாத ஒரு மனிதனை கண் முன்னால் கண்டெடுத்து விட்ட உணர்வு உள்ளத்திற்குள் ஊற்றெடுக்கிறது. எப்படிப்பட்ட மனிதர்! நான் சார்ந்த அனுபவத்தை தான் பேசுகிறேன். புத்தகத்தில் படித்ததையோ பிறர் சொன்னதையோ உங்களிடம் நான் கடைபிடிக்கவில்லை. ஐயா அவர்கள் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் நின்றார். நல்லவர்களை நாம் வெற்றி பெற செய்து விடுவோமா? அப்படி செய்துவிட்டால் நாமக்கல்லான் பாடிய பாட்டுக்கு என்ன பொருள் இருக்கும்? தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. அது என்ன குணம்? நீச குணம். ஒருபோதும் நல்லவர்களின் பின்னால் நிற்பதில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு மிக மோசமான குணம். ஜீவாவையே தோற்கடிக்கவில்லையா? ஒரே ஒரு முறைதானே அவர் சென்னையில் வட சென்னையில் நின்று வெற்றி பெற்றார். அடுத்த முறை அவர் தோற்கடிக்கப்பட்டார் அல்லவா நாகப்பட்டினத்திற்கு சென்று. எனவே ஜீவாவை விட ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? அது மாதிரி ஜீவாவை போலவே வாழக்கூடிய ஒரு மனிதர். ஜீவாவை எவனாவது காணவில்லை என்றால் அந்த ஜீவாவின் வடிவத்தை, அந்த ஜீவாவின் வாழ்க்கையை இன்றைக்கு கண் முன்னாலேயே நம்மிடம் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிற மனிதர் நல்லக்கண்ணையா கோவை நாடாளுமன்ற தேர்தலில் நின்றார். வென்றாரா? தோற்று போனார். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அரிமா சங்கத்தில் நான் சென்று பேசினேன். அந்த அரிமா சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக உன்னதமான மனிதர்களை வரவழைத்து பாராட்டுவதை ஒரு சமூக கடமையாக ஏற்றிருப்பவர்கள். நான் சொன்னேன், நீங்கள் மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் பாராட்டுவதாக சொல்கிறீர்களே,
நம்முடைய வாழ்காலத்தில் ஒரு அதிசயமாக வலம் வந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதருக்கு இதுவரையில் நீங்கள் பாராட்டு நடத்தியிருக்கிறீர்களா? யார் என்று கேட்டார். அவர் உங்கள் தொகுதியிலேயே நின்றார், ஆனால் அவரை தோற்கடித்து விட்டீர்கள் என்று. என்னையா சொல்கிறேன்? நல்ல கண்ண ஐயாவையா சொல்கிறேன்? ஆமாம். அவர் வருவாரா? அவர் ஒரு கம்யூனிஸ்ட். நாங்கள் எல்லாம் ஓரளவு வசதி உள்ளவர்கள். லயன்ஸ் கிளப், அரிமா சங்கம், நாங்கள் அழைத்தால் வருவாரா? அவரை வரவழைப்பது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து நடத்துவீர்களா? காத்திருக்கிறோம் என்றார்கள். நான் ஐயாவை தொடர்பு உண்டு. ஐயா, இந்த கோவை அரிமா சங்கத்தில் நீங்கள் வந்து பேச வேண்டும் என்றேன். அரிமா சங்கமா? நமக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது மணியன், என்னால் ஒருபோதும் வர முடியாது என்று எடுத்த உடனே மறுத்தார். நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் நடுவிலே நின்று கம்யூனிசம் பேசுவதனால் என்ன பயன்? செல்வச் செழிப்பில் மிதக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவே நீங்கள் நின்று கம்யூனிசம் பேச வேண்டும். இந்த ஏழையையும் இந்த பாழையையும் இந்த அனாதையையும் இந்த அகதியையும் அவன் சிந்தித்து சிந்தித்து இவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறார் போல் நீங்கள் அவர்கள் நடுவில் பேச வேண்டும். அதுதான் ஒரு கம்யூனிஸ்ட் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்று நான் கருதுகிறேன். உங்கள் பெருமை பேசுவதற்காக நீங்கள் வர வேண்டாம். கம்யூனிசத்தை பேசுங்கள், அவர்களிடம் பேசுங்கள் என்று சொன்னேன். பிறகு அவர் இசைந்தார். நான் வருகிறேன் என்று சொன்னார். நான் அந்த லயன்ஸ் கிளப்பில் சொன்னேன், எனக்கும் அவருக்கும் சேர்ந்து செகண்ட் ஏசி, இரண்டாவது ஏசி, அதில் இருவருக்கும் 2 படுக்கையை பதிவு செய்து கொடுத்திருந்தான். இவர் ஒரு பையை எடுத்துக்கொண்டு, நான் இவருக்காக அந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இவர் தன் மெல்ல வருகிறார். இவரோடு ஒருவர் வந்தார். பரவாயில்லையே, ஐயாவோடு துணையாக கூட ஒருவர் வருகிறாரே என்று நான் மகிழ்ச்சியோடு ஐயாவை வரவழைத்து, ஐயாவோடு நீங்கள் வந்தீர்களா என்றேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் ஊருக்கு போகிறேன், வழியில் ஐயாவை பார்த்தேன், ஐயாவோடு வருகிறேன் என்றார். இன்றைய அரசியல்வாதிகளை மனதில் வைத்துக்கொண்டு இவரை யோசியுங்கள். அவர் தனியாக வந்தார், ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு. பிறகு ஏசி அறையை பார்த்தேன். நான் இதில் ஏற மாட்டேன், நான் இதுவரையில் ஏசி வசதி உள்ள படுக்கை பெட்டிகள் நான் ஏறியதே கிடையாது, தயவுசெய்து என்னை விட்டு விடுங்கள். ஐயா, உங்களுக்கு இனி எப்படி விடுவது? இனிமேல் உங்களை நான் ஏசியிலெல்லாம் கொண்டு போவதற்கு டிக்கெட் வாங்க முடியாது, நீங்கள் இதில் தான் படுத்தாக வேண்டும் என்றேன். மிகவும் வற்புறுத்தி அவரை அழைத்து அதில் படுக்க வைத்தேன். ஏதோ நரகத்தில் ஒரு இரவு முழுவதும் இருந்ததைப் போல அவர் அதை அனுபவித்ததை நான் நேரடியாக பார்த்தேன். காந்தியை படித்தவன் நான், காமராஜரை பார்த்தவன் நான். ஆனால் இன்றைய மண்ணில் அந்த காந்தியும் காமராஜரும் சேர்ந்து செய்த கலவையாக என் கண் முன்னால் இருக்கிற ஒரே மனிதன் வியந்து போனேன். இப்படிப்பட்ட இவர்கள்தான் எனக்கு ரோல் மாடல்கள். நான் சத்தியமிட்டு சொல்லுவேன், எந்த சமூக வீதியிலும் உரத்த குரலில், இந்த பொது வாழ்வில், இந்த 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட என்னுடைய வாழ்வில் ஒரு செப்பு காசை கூட அறத்திற்கு புறம்பாக பெற்று வாழக்கூடிய இழிந்த வாழ்வை நான் என்றைக்கும் வாழ்ந்தது கிடையாது. அதற்கு காரணம், நான் காந்தியத்தை என் கல்லூரியிலேயே படித்தேன், காமராஜரை என் கண் முன்னாலே பார்த்தேன். மண்ணுக்காகவே சகலத்தையும் அர்ப்பணித்து விட்ட மகத்தான மனிதர்களின் வரலாற்றை தேடி 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 படித்தேன். வாழ்ந்தால் அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்பதை என் வாழ்க்கை தவமாக நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்டேன். அப்படிப்பட்ட மனிதர்களில் கடைசியாக என் கண் முன்னாலே காட்சி தருபவர் இவர் என்கிற காரணத்தினாலேதான் காந்திய சகாப்தத்தின் கடைசி கருணை நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் என்று சொன்னார். பிறகு இவரை அழைத்து கொண்டு சென்றேன். ஐயா, நமக்கு அன்னபூர்ணாவில் இருவருக்கும் அறை ஒதுக்கி இருக்கிறார்கள், அங்கே போகலாம். வந்தது வரை சரி, எனக்கு கம்யூனிஸ்ட் அலுவலகம் இருக்கிறது, நான் எங்கு வந்தாலும் கட்சி அலுவலகத்திலே தான் தங்குவேன், நிகழ்ச்சிக்கு உரிய நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். பிறகு நிகழ்ச்சிக்கு நேரே வந்தார். நண்பர்களே, நான் பொதுவாக அன்பு, மனித வாழ்க்கையில் உயர் பண்புகள், இவற்றை பற்றியெல்லாம் இது போன்ற அரிமா சங்கங்களில் விளக்கமாக பேசுவேன். ஐயா, நீங்கள் என்ன பேசப் போகிறீர்கள் என்றார்கள். நான் ஐயாவை பற்றி பேசப் போகிறேன் என்றேன்.
ஒரு 40 நிமிடம் ஐயா யார் என்பதை பேசினேன். உருகி போனார்கள். அதற்கு பிறகு ஐயா அவர்கள் இந்த இயற்கை சூழல் இன்றைய சமூக நிலையில் எப்படி மாசுபட்டு கிடக்கிறது என்பது குறித்து அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அப்படி அவர் உரை நிகழ்த்திய பிறகு நீங்கள் இன்றைக்கும் இதை பேசுகிற பொழுதே என் கண்முன்னால் அந்த காட்சி அப்படியே நிழலாடுகிறது. அத்தனை பேரும் பெருங்கோடீஸ்வரர்கள். ஒவ்வொருவனாக வந்தான். ஐயாவின் காலில் ஒவ்வொருவனும் விழுந்து விழுந்து எழுந்தான், விழுந்து விழுந்து எழுந்தான். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய பெருமை தெரியாமல் நாங்கள் வாக்களிக்கவில்லையே. அதனால் ஒன்று புரிகிறது, இது பூக்கடைக்கும் விளம்பரத்தை வைத்து விளம்பர பலகையை மாட்ட வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லக்கண்ணு ஐயா யார் என்பதை சொன்னால்தான் பல பேருக்கு தெரிகிறது. இதைவிட ஒரு சோகம் என்ன தெரியுமா? மதுரையிலிருந்து வந்த என்னுடைய நண்பன் மனம் உடைந்த நிலையில் இந்த கருத்தை சொன்னான். அண்ணே, நான் மதுரையிலிருந்து வந்தேன். அது சாதாரண படுக்கை வசதி கொண்ட S1 S2 S3 என்று இருக்கும் அல்லவா, ஏசி எல்லாம் இல்லாமல் சாதாரண சாமானியர்கள் படுப்பதற்கான கம்பார்ட்மெண்ட். ஐயா அவர்கள் படுத்து கொண்டிருக்கிறார். கீழே இருக்கிற லோயர் பர்த்தில் படுத்து கொண்டிருக்கிறார். எதிரே என்னுடைய நண்பன் அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அவன் காலடியில் கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று கேட்டு ஒருவர் உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து கொண்டவர் என்ன செய்தார்? 2 காலையும் எடுத்து ஐயா படுத்து கொண்டிருக்கிற அந்த இடத்தில் நீட்டி வைத்துக் கொண்டார். நீட்டி வைத்துக்கொண்டு பேப்பர் படிக்கிறான். அவனுடைய 2 கால்களும் ஐயாவினுடைய உடல் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறது. என்னப்பா இப்படி காலை வைக்கிறாயே என்று இவரும் கேட்கவில்லை. அவனும் அப்படியே இருக்கிறான். அதை பார்த்து பதறி போன இவன், அவர் யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. யார்? அவர் தான் என் நல்ல கண்ணு ஐயா. ஐயோ மன்னிக்கணுங்க அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க போகிறீர்களா? நான் நல்ல கண்ணு, என் மீது நீ கால் வைக்கலாமா என்று அவர் கேட்க வேண்டியதில்லை. தம்பி, உங்களுடைய 2 கால்களும் என் உடம்பின் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறதே, கொஞ்சம் அப்படி தள்ளி வைத்துக் கொள்ளுங்களேன் என்று கூட சொல்ல தெரியாத, சொல்ல விரும்பாத ஒரு அபூர்வமான யோகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பற்றி நாள் முழுக்க பேசலாம். பேசினாலும் இந்த மண்ணில் நீங்கள் யாரும் அதன்படி வாழப்போவது கிடையாது. நான் நிறைவாக சொல்கிறேன், நீங்கள் அவருக்கான பெருமை என்ன? எளிமையாக இருக்கிறார், நேர்மையாக இருக்கிறார். ஒரு அரசியல்வாதிக்குரிய அடிப்படை இலக்கணமே அதுதான். சில பேர் சொல்லுவார்கள், சகாயம் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பார்கள். நான் கேட்பேன், சகாயம் முதல்வராக வர வேண்டியவர் தான், சகாயம் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எதற்காக நீங்கள் சொல்கிறீர்கள்? எத்தனையோ IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள், நீங்கள் சகாயம் வர வேண்டும் என்று ஏன் சொல்கிறீர்கள்? அவர்கள் சொல்லுவார்கள், நேர்மையாக ஊழலுக்கு இடம் தராமல் அவர் இருக்கிறார். நான் சொன்னேன், ஒரு IAS அதிகாரியாக இருப்பவன் அப்படித்தானே இருந்தாக வேண்டும், அப்படித்தானே இருக்க வேண்டும். நேர்மையாக ஒரு IAS அதிகாரி இருப்பதே அபூர்வமாகிவிட்டது என்பதைத்தான் அது காட்டுகிறது. நல்லாசிரியர் விருது கொடுப்பான், அதை விட அவமானகரமான ஒன்று எதுவுமே கிடையாது. ஆசிரியன் என்கிற தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள்? ஆசு இரியன். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். ஆசிரியன் என்றால் குற்றம் களைந்தவன், குற்றமற்றவன். குற்றமற்றவன் தானே ஆசிரியனாக இருக்க முடியும். அதில் ஒருவனை மட்டும் இவன் நல்லாசிரியன் என்று சொல்லி விருது கொடுத்தால் மற்றவன் எல்லாம் பொல்லாத ஆசிரியன் என்றல்லவா பொருள்படும். எனவே இப்படிப்பட்ட சமூகம், ஒரு அரசியல்வாதி என்றால் அவன் ஐயாவை போலத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் அரசியல்வாதி. நான் நிறைவாக சொல்கிறேன், எனக்கு நபிகளார் மீது மிக அதிகமான ஈடுபாடு உண்டு. இஸ்லாம் மார்க்கத்தின் மீதும் எனக்கு மிக அதிகமான ஈடுபாடு உண்டு. நபிகளாருடைய வாழ்க்கை முறையை பாருங்கள். இன்றைக்கு உள்ள அரசியல் அமைப்பில் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் என்று 3 தனித்தனி பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று ஆளுகிற ஒரு பிரிவு, இன்னொன்று சட்டம் இயற்றுகிற பிரிவு, இன்னொன்று நீதித்துறை. இந்த 3ம் ஒரு மனிதன் கையில் இருந்தது. அதுதான் நபிகளார். மெதினாவிலே இருந்து மெக்காவுக்கு வந்து ஏறக்குறைய அரபு பகுதி முழுவதையுமே தன் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்த நபிகளார் ஆட்சி தலைவர், நீதித்துறை தலைவர்.
நிர்வாகத்தினுடைய தலைவர், எல்லாவற்றுக்கும் அவர்தான் தலைவர், கடைசி இறை தூதர் அந்த மார்க்கத்தினுடைய நம்பிக்கையின்படி. அப்படிப்பட்ட மனிதன் ஒட்டுமொத்த அரபு மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நீதி வழங்குகிற, நிர்வாகம் நடத்துகிற, ஆட்சி பொறுப்பை வைத்திருக்கிற, அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிற மனிதர் அவர். அவர் கூரை வீட்டிலே தான் இருந்தார். அதுவும் பேரீச்ச மரத்தினுடைய பட்டைகள் இருக்கின்றனவே, அந்த பட்டைகள், பேரீச்ச மரத்தினுடைய இலைகள், அவற்றால் வேயப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு கூரை வீடு. அந்த கூரை வீட்டிலே தான் அவர் இருக்கிறார். அவர் அப்படி இருக்கிற பொழுது அவர் மறைவுக்கு பிறகு அபூபக்கர் முதல் கலீஃபாவாக வந்தார். அவருக்கு பிறகு இரண்டாவது கலீஃபாவாக உமர் வந்தார். அந்த உமர் உள்ளே சென்று பார்க்கிறார். உமர் போகிற பொழுது இந்த கயிற்று கட்டிலில் வெற்று உடம்போடு நபிகளார் படுத்துக் கொண்டிருக்கிறார். உமர் வந்தார் என்றது ஒரு எழுந்து உட்கார்ந்தார். அந்த கயிற்றின் சுவடுகள் நபிகளாரின் முதுகு முழுவதும் பட்டை பட்டையாக இருந்தது. அதை பார்த்து உமர் கண்ணீர் விடுகிறார். நபிகள் பெருமானே, நீங்கள் இந்த மண்ணின் அதிபதி, ஆட்சியின் அதிபதி, நீதித்துறையின் அதிபதி, சகல அதிகாரங்களும் உள்ளவர் நீங்கள். ஆனால் இப்படி உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டுமா என்று கேட்ட பொழுது, எவ்வளவு உயரத்தில் எவ்வளவு அதிகாரங்களை சுமப்பவனாக இருந்தாலும் குறைந்த தேவைகளோடு வாழ்ந்தால்தான் அவன் இறைவனுக்கு பக்கத்திலே சென்று சேர முடியும் என்று பேசிய மனிதர். அவர் இறப்புக்கு பிறகு முதல் கலீஃபாவாக வந்தவர் அபூபக்கர். அபூபக்கர் கலீஃபா. இந்த கலீஃபாவாக இருக்கிற அபூபக்கரும் ஆட்சி தலைவர். இவர்தான் நீதித்துறைக்கும் தலைவர், இவர்தான் சமயத்திற்கும் தலைவர். இந்த அபூபக்கர் 3 துறைகளுக்கும் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய தோளில் துணிகளை மூட்டையாக கட்டி கடைத்தெருவில் நடந்து செல்கிறார். உமர் வந்து பார்க்கிறார். நீ நேற்று இருந்தார் போலவே இன்றைக்கும் கடைத்தெருவில் துணியை விற்பதற்கு வந்திருக்கிறாயே, நேற்று நீ நபிகளாரின் தொண்டன், இன்றைக்கு நீ சமய தலைவர், ஆட்சி தலைவர், நீதித்துறைக்கு தலைவர், இவற்றையெல்லாம் அறியாமல் இப்பொழுதும் மூட்டையோடு வருகிறாயே என்று கேட்ட பொழுது, எல்லாம் சரி, ஆட்சிக்கு தலைவன்தான், சமயத்திற்கும் தலைவன்தான், நீதிக்கும் தலைவன்தான், ஆனால் எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறதே, என் மனைவி இருக்கிறாளே, என் குடும்பத்தை நடத்துவதற்கு காசு தேவைப்படுகிறதே, அந்த காசை பொது சொத்திலிருந்து பெறுவதற்கு நான் விரும்பவில்லை. எனக்கான வாழ்க்கைக்கான தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த வியாபாரத்தை தொடருகிறேன் என்று சொன்னானே, அது போன்ற அரசியல்வாதி என்று இந்த நாட்டில் வரப்போகிறான். அதனாலே தான் காந்தி சொன்னார், கலீஃபாக்களின் ஆட்சி இந்தியாவிலே வர வேண்டும் என்றார். கலீஃபாக்களின் ஆட்சி என்றால் என்ன? பொது சொத்திலே இருந்து ஒரு செப்பு காசை கூட தனக்கென்று தேடிக்கொள்ளாமல் வாழுகிற அற வாழ்க்கை உள்ள அரசியல்வாதிகள். அதுபோன்ற அரசியல்வாதிகள் இல்லை. அதனால்தான் ஐயாவினுடைய உயரம் மிக அதிகமாக தெரிகிறது. எல்லாரும் அது போன்று இருந்தால் அவர்களில் ஒருவராகத்தான் ஐயா இருப்பார். எனவே இந்த ஐயாவை நான் பார்த்துக் கொள்வேன். என் மனைவி புலம்புகிற பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன், இந்த சென்னையை பொறுத்தவரையில் சொந்த வீடு இல்லாமல் இருப்பதை விட ஒரு நரகம் எதுவுமே கிடையாது. நான் இப்பொழுது இருப்பது 11வது வாடகை வீடு. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு மேல் எந்த சொந்த வீட்டுக்காரனும் வாடகைக்காரனை வைத்திருக்க மாட்டான். 6000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடுவான், 2 ஆண்டு பார்த்து கொண்டே இருப்பான். அதற்கு பிறகு இவனை வெளியேற்றினால்தான் வரக்கூடியவனுக்கு 8000 வாடகை உயர்த்தலாம் என்பதற்காக ஒரு பொய் காரணம் சொல்லுவான். நான் மூட்டையை கட்ட வேண்டியதான். 11வது வீட்டில் இருக்கிறேன், அரசு வீட்டில். அந்த அரசு வீட்டிலிருந்தும் நான் துரத்தப்பட்டேன். இன்றைக்கும் அது நீதித்துறையில் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வழக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரப்போகிறது. எனவே எனக்கு ஒரு வீடு கிடையாது, ஐயாவுக்கு ஒரு வீடு கிடையாது. எனக்கு ஒரு வீடு கூட, ஒரு 600 சதுரடி சொத்து கூட நீங்கள் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் சேர்க்கவில்லையே என்று என் மனைவி சொல்லுகிற பொழுது நான் காட்டுகிற ஒரே மனிதன் யார்? ஐயாவைத்தான் காட்டுவேன். ஐயாவை பார், அவர்தான் எனக்கான ஆதர்சம். எனவே அவர் குறித்து எனக்கு ஒன்று, நான் நேற்றைக்கு முன்தினம் என்னுடைய 50 ஆண்டு வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் ஒரு வழிப்போக்கனின் வாழ்க்கை பயணம் என்று நான் எழுதி, அந்த நூல் நேற்றைக்கு முன்தினம் திருச்சியில் வெளியிடப்பட்டது. அதில் ஒரு அத்தியாயம் மனைவி அமைவதெல்லாம் என்று எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தின் சிறப்பே
நீங்கள் இந்த புத்தகத்தில் எத்தனையோ பக்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கலாம். ஐயாசாமி அவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் மறவாமல் விகடனில் ரஞ்சிதம் பெருமாட்டியினுடைய இழப்புக்கு பிறகு ஐயா அவர்களுடைய பதிவை நீங்கள் கொண்டு வைத்திருக்கிறீர்களே, அதை படித்துவிட்டு ஒருவன் கண்கலங்கவில்லை என்றால் அவன் நெஞ்சம் பாறையாக இருக்கிறது என்று பொருள்.